Good morning, sir. Shanmugam, sir. Hello. Hello. Good morning, sir. Good morning. Good morning. Hello. Shanmugam, sir, from my Coimbatore தானங்க? Coimbatore Women's IT. Okay, sir. உங்களுக்கு நான் co-host-ஆ மாத்துறேன். Okay. நான் சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிருக்கேங்க. எனக்கு சிஸ்டம் ஆன் பண்ணிக்கங்க. Okay, okay, sir. Okay. அதெல்லாம் அப்படியே குட்டாடா இருக்கு. ஹலோ. சொல்லுங்க சார். இல்ல டெஸ்டிங்ல தான் இருக்கீங்களா? டெஸ்டிங் போட்டுருக்கீங்களா? 55. இன்னும் 5 minutes ஆகுதுங்களா? உங்க இஷ்டம் சார். ஸ்டார்டிங்ல ஏதாவது ஜெனரல் மெசேஜ் இல்ல முன்னாடி கிளாஸோட ப்ரிவ்யூ எதுவும் சொல்லுங்க. ப்ரிவ்யூ கொடுத்துறலாங்கிறீங்களா? ஓகே சார். உங்க இஷ்டம். இல்ல ஜெனரல் மெசேஜ் கூட சொல்லிட்டு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். எல்லாரும் மியூட்ல இருக்காங்க. நானும் மியூட்ல போறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. என்னோட பேர் ஷண்முகம், கவர்மெண்ட் ஐடி உமன்ஸ்ங்க. நான் இப்போ ஆல்ரெடி ஒரு 3 ப்ராக்டிக்கல் கிளாஸ் நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதாவது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலி மற்ற இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ரேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மெக்கானிக்கல் ட்ரேடை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியா ப்ராக்டிக்கல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம தியரிட்டிக்கலா படிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிட்டர் எடுத்துட்டீங்கன்னா, ஃபிட்டர்ல ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து பிசிக்கலா நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சாதான் ஃபிட்டர்ல நம்ம சைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஓரியன்டட் தியரி நாலேஜை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பேசிக்கலி தியரிட்டிக்கல் அண்ட் கால்குலேஷன் நாலேஜ் வந்து நல்லா இருக்கணும். இதுல வந்து நமக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிரியேட்டிவிட்டிக்கு நல்லா ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல கிரியேட்டிவிட்டி ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி ஜென்ரேட் ஆகிறப்ப நம்ம வந்து இப்போ ஒரு சர்க்யூட் போடுறனாவே டிசைன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னோடியான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குன்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் ஆகட்டும், இல்ல பெரிய அதாவது ஜிஎம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது என்னன்னா R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன் அண்ட் தென் டிசைன் செக்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசைனை பொறுத்தளவுக்கு நம்ம டிசைன் வந்து எந்த மாதிரி டிசைனை வந்து நம்ம பண்றோமோ அந்த டிசைன் பேஸ்டு தான் வந்து நம்ம அந்த கம்பெனி டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஜென்ரலா பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து போயிட்டே இருக்கும். பட் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங்ல, குளோபல் மார்க்கெட்டிங்ல நல்லா சைன் ஆகணும்னா அந்த ப்ராடக்டோட டிசைன் வந்து நல்லா இருக்கணும். அப்ப வந்து அந்த கம்பெனியோட இப்ப டிசைன் டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது கேட் கேம் இது வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து நல்லா சைன் ஆகும். ஸோ இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய டாபிக் மணி டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்ட்லி இன்னும் 2 minutes இருக்கு. நான் இந்த 2 minutesல வந்து உங்களுக்கு நம்ம செக்ஷன் வைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப சிமுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பண்றதுக்கு முன்னாண்ட இப்ப நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக்ல இருந்து நான் வரேன். இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அண்ட் அனலாக் சர்க்யூட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து இப்ப பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்யூட், இப்ப ஒரு பையன் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள வரான். உள்ள வந்தோம்னா நம்ம என்ன சொல்லி தருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே எல்லா ட்ரேடுக்கும் நான் சொல்றது பொருந்தும். இந்த 10 o'clock வரைக்கும் நான் சொல்றது எல்லா ட்ரேடுக்கும் பொருந்தும். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். இந்த ட்ரேட்னா என்ன, இந்த ட்ரேட்ல வந்து நம்ம என்னென்ன படிக்க போறோம், இந்த ட்ரேடோட படிச்சதுக்கு அப்புறம் இதோட ஃபீட்பேக், அதாவது பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம்
அவன் எந்த மாதிரி ஓரியன்ட் ஜாப்ல வந்து அவன் சேருவான், சேர்ற டைம்ல வந்து அவனுக்கு எந்த மாதிரி ஸ்கோப் கிடைக்கும், ஃபர்தரா அவன் எப்படி டெவலப் ஆவான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவோம். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ற சமயத்துல அவனுக்கு வந்து இப்ப ஒரு சர்க்கியூட்டை பத்தி அவனுக்கு ஒரு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அவனுக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதுல அவன் சைன் பண்ண முடியும். அப்ப அந்த எலக்ட்ரானிக்ஸை பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து என்ன பண்றோம், அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்ல ஒரு கார் கம்பெனி ஆகட்டும், இல்ல எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத ஒரு இதே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா பேசிக்கா நமக்கு முதல்ல வந்து ஒரு கம்பெனினா எலக்ட்ரிக்கல் பேசிக்கா இருக்கும். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்சோ ரெண்டுமே வந்து கம்பைன்ட் ஆயிருக்கு. அதாவது கம்பைல் ஆன மாதிரி ரெண்டு கம்பைன்ட் ஆயிருக்கு. அதனால எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு முக்கியம். இப்ப ஜஸ்ட் 10 o'clock ஆயிடுத்து. நான் இப்ப சப்ஜெக்டுக்கு நான் இப்ப போலாம். இப்ப நான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமுலேஷன் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு சர்க்யூட் டிசைனிங் தான். சர்க்யூட் டிசைனிங் அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஒரு சர்க்யூட்டை வந்து நம்ம பேசிக்கா ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்யூட் நான் இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இதுல நான் ஒரு சாஃப்ட்வேர்ல நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இதுல வந்து இப்போ சாதாரணமா ஒரு பிளாங்க் சர்க்யூட் இருக்கு. இந்த இதுல வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் பேசிக்கா ஒரு சர்க்யூட் போட்டு காமிக்கிறேன். இந்த சர்க்யூட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம ப்ராக்டிக்கல் எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி பேசிக்கா இங்க பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டூல் இருக்குங்களா, இங்க பாருங்க. இதுல எல்லாமே நிறைய டூல் இருக்கு. இந்த டூல்ல வந்து இங்க பாருங்க PL அப்படிங்கிற 2 பட்டன்ஸ் இருக்கு. நான் Pங்கிற பட்டனுக்கு பிரஸ் பண்ண உடனே இங்க பாருங்க, இதுல வந்து ஆல் கேட்டகரிஸ் Aல இருந்து Z வரைக்கும் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குமோ அத்தனை காம்பனன்ட்டோட நேம் வந்திருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா பேசிக்கா ஒரு ரெசிஸ்டர் சர்க்யூட் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா உங்களுக்கு புரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் சர்க்யூட் எடுத்துட்டேன். பாருங்க, ரெசிஸ்டர் எடுத்த உடனே இங்க வந்து இப்ப ரெசிஸ்டர் பாருங்க எவ்வளவு டைப் ஆஃப் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நீ வந்து ஒரு காம்பனன்ட்டோட ஒரு பெட்டியை எடுத்து அந்த பெட்டியில இருந்து ரெசிஸ்டர் எடுக்கிற மாதிரி நான் இதுல இருந்து செலக்ட் பண்றேன். எந்த ரெசிஸ்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப இந்த இதுல வந்து மேல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே பாருங்க இங்க ரெசிஸ்டர் வந்துருச்சு. இங்க பாருங்க, இப்ப வந்து இதுல வந்து இப்ப நான் ரெசிஸ்டர் வந்து நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெசிஸ்டர் நான் வந்து இந்த இடத்துல பாருங்க ஒரு சீரிஸ் ரெசிஸ்டர் சர்க்யூட் கனெக்ட் பண்ணி பேசிக்கா உங்களுக்கு காமிக்கிறப்ப உங்களுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு நீங்களே டிசைன் பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு டெவலப் பண்ணி தரேன். பாருங்க 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து இப்ப கொடுத்துருக்கேன். இந்த ரெசிஸ்டர்ஸ் கூட அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சீரிஸ் சர்க்யூட்ல கான்செப்ட் என்னன்னா 3 ரெசிஸ்டன்ஸை சீரிஸ் பண்றப்ப ஒரு டிசி அம்மீட்டரை இந்த இடத்துல கனெக்ட் பண்றேன். இத பாருங்க, ஒரு டிசி அம்மீட்டரை வந்து எங்க கனெக்ட் பண்றேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுல இங்க, அடுத்தது இங்க கூட வேண்டாம். ஓகே, இப்ப நான் அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இப்ப இதுல வந்து அதாவது பாத்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்றேன். பாத்துக்கோங்க, ஒண்ணுமே இல்லை. இதுல பேட்டரி அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னாவே BATTERY பேட்டரின்னு அடிச்சீங்கன்னாவே பேட்டரி கிடைச்சிச்சு. இங்க பாருங்க ஏசி சோல்ஸ்ல இந்த பேட்டரி கிடைச்சிச்சு. பேட்டரி கிடைச்ச உடனே இங்க பாருங்க, இப்ப பேட்டரி இங்க பாருங்க ஒரு 12 volt பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். நான் இதை வந்து கரெக்ட் டைரக்ஷன்ல இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா இதெல்லாம் ஒரு சீரிஸ் சர்க்யூட் கனெக்ட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கு. இந்த மீட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொபோஷலா இருக்கு. நான் இது என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ஷன் மாத்துறேங்க. பாருங்க, இந்த பாசிட்டிவ்க்கு இந்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்றேன். கவனிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த இதுல வந்து இந்த பாசிட்டிவை கனெக்ட் பண்றேன். இது வந்து சிம்பிள், எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். இதை செஞ்சு பார்க்குற சர்க்யூட் வந்து எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பாருங்க, இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மீட்டரோட நான் கனெக்ட் பண்றேன். இது என்ன மீட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அம்மீட்டர். அம்மீட்டர்ங்கிறது கரண்ட் மெஷர் ஏன்னா சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட் மெஷர் பண்றோம். இத பாருங்க,
பாருங்க இப்ப இதுல இப்ப இதுல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா மீட்டர் வந்து 3 மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன், அடுத்தது வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்றேன். ஏன்னா இதுக்கு அக்ராஸ்ல ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்றேன், டிசி வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்றேன். பாருங்க இந்த இதுக்கு இடையில ஒரு டிசி வோல்ட் மீட்டர், இதுக்கு இடையில ஒரு டிசி வோல்ட் மீட்டர், இதுக்கு இடையில ஒரு டிசி வோல்ட் மீட்டர். இப்ப வோல்ட் மீட்டர் அதே போலதான். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், எந்த மாதிரி ப்ரொபோஸ்ல கனெக்ட் பண்றேன்னு பாத்துக்கோங்க. இதுல இந்த டைரக்ஷன் வந்து நான் மாத்திக்கிறேன். அதாவது நமக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி டைரக்ஷன் மாத்திட்டேன். இதுல பாருங்க இப்ப நம்ம நார்மலே ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்றது. இப்ப நான் வந்து ஒரு பிரெட் போர்டு எடுத்தோ இல்ல ஒரு ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காமன் பிசிபி எடுத்தோ நான் ஒர்க் பண்றதுக்கு பதிலா நான் பிரிலிமினரியா இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணி இந்த சர்க்யூட் வந்து ஃபர்ஸ்ட் வேலை கரெக்டா வேலை செய்தா, ஆஸ் பர் தியரிட்டிக்கலா இது வந்து வேலை செய்தா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து டிசைனுக்கு, அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி பாக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் கொஞ்சம் இது பண்றேன். இங்க ஆம்பியர் இருக்கு, இங்க வந்து எல்லாம் கிலோ ஓம்ல இருக்கு. ஸோ மில்லி ஆம்பியர் தான் கிடைக்கும். நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன், இந்த இடத்துல பாருங்க ஆம்பியர் அப்படிங்கிற செட்டிங்கை வந்து நான் மில்லி ஆம்பியருக்கு மாத்துறேன். கவனிங்க. அதாவது இப்ப இந்த இங்க பாருங்க இந்த சர்க்யூட்டை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நான் மில்லி ஆம்பியர் மாத்திட்டேன். அதே போல இங்கேயும் ஆம்ஸ்ல இருக்கு. இதையும் பொறுமையா பார்த்தோம்னா இது வந்து நீங்களே உங்களுக்கு வீட்டுல உட்காந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணி பாக்குற அளவுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு அதாவது மெதுவா சொல்லித்தரேன். பாருங்க இப்ப இதுல மில்லி ஆம்ஸ் இருக்கு, இங்கேயும் மில்லி ஆம்ஸ் இருக்கு, இங்கேயும் மில்லி ஆம்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது இங்க வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வெரி ஃபைன். அப்புறம் இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன், 100 கிலோ ஓம் 100 கிலோ ஓம் 100 கிலோ ஓம் 3 இருக்கு. நான் இது என்ன பண்றேன், ரெசிஸ்டன்ஸுக்கு பாருங்க இங்க டெக்ஸ்ட் இருக்கு, இங்க R1 R2 R3 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்க பாருங்க 100 கிலோல இருக்கு. பாருங்க இந்த 100 கிலோவை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு 1 கிலோவா நான் மாத்துறேன். அதாவது பாத்தீங்கன்னா 100 கிலோவும் வேண்டாம், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 கிலோவும் 1 கிலோவோமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த 100 கிலோவோமா ஒரு 2 கிலோவோமா நான் மாத்துறேன். பாருங்க 2 கிலோ மாத்தியாச்சு. அடுத்தது இங்க ஒரு 100 கிலோ ஓம் இருக்கு, நான் 3 கிலோ ஓமா கன்வெர்ட் பண்றேன். கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன வோல்ட் கொடுத்துருக்கு, 12 வோல்ட் கொடுத்துருக்கு. பேட்டரி, இது வந்து பேட்டரி. இங்க பாருங்க கீழே இப்ப நான் காமிச்சிருக்கிறது வந்து பேட்டரி. இந்த பேட்டரியில என்ன இருக்கு, 12 வோல்ட். இங்க பாத்துக்கோங்க 12 வோல்ட் பேட்டரி. பாத்தீங்களா 12 வோல்ட் இருக்கு, 12 வோல்ட் பேட்டரி. இந்த இதை பொறுத்தளவுக்கு மில்லி ஆம்பியர் மீட்டர், மில்லி ஆம்பியர் மீட்டர், மில்லி ஆம்பியர் மீட்டர். இந்த பேசிக் ரெசிஸ்டர் வந்து ஒரு சீரிஸ் சர்க்யூட்டை நான் செட் பண்ணிட்டு நமக்கு வந்து தியரிட்டிக்கலா, அதாவது பாத்தீங்கன்னா ஹலோ வாய்ஸ் கிடைக்குதுங்களா, யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, வாய்ஸ் இருக்கா சார்? ஆடிபிளா தான் சார் இருக்கு. ஏன்னா ரைஸ் பண்ணுவாங்க, மேபி அவங்கள்ட்ட அன்மியூட் பண்ணி கேட்கவா சார்? மேபி கேளுங்க. ஏன்னா சப்போஸ் சம்டைம்ஸ் ஏதோ ஆடியோ வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு. கிளியரா இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்ப நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் மேம். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணிட்டேன். டிசைன் பண்ணோன்னா இப்ப நாங்க பாருங்க கீழே பாத்தீங்கன்னா இது பிளே, இங்க பாருங்க நான் பிளே பண்ணிட்டேன். பிளே பண்ணோன்னே இங்க பாருங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்ப பிளே பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லி ஆம்ஸ் பாருங்க, இங்க 2 மில்லி ஆம்ஸ், இங்க 2 மில்லி ஆம்ஸ். கரண்ட் வந்து சீரிஸ் சர்க்யூட்ல என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட். இங்க பாருங்க 2 மில்லி ஆம்ஸ் 2 மில்லி ஆம்ஸ் 2 மில்லி ஆம்ஸ். கரெக்டா வந்துருச்சுங்களா? ஓகே, இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணாதான் உங்களுக்கு. ஓகே, இப்ப பாருங்க இங்க 2 மில்லியம்ஸ் 2 மில்லியம்ஸ் 2 மில்லியம்ஸ். அதாவது இது என்ன கான்செப்ட் நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சா? அதாவது என்னன்னா 12 வோல்ட் கொடுத்திருக்கோம், சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், அப்ப 2 மில்லியம்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா வோல்டேஜ் பொறுத்த அளவுக்கு இங்க 1 கிலோ ஓம்ல
2 வோல்ட் டிராப் ஆயிருக்கு, 2 கிலோ ஓம்ல 4 வோல்ட் டிராப் ஆயிருக்கு, 3 கிலோ ஓம்ல 6 வோல்ட் டிராப் ஆயிருக்கு. அப்ப இங்க எவ்வளவு 12 வோல்ட் இருக்கு. VT ஈக்குவல் டு V1 பிளஸ் V2 பிளஸ் V3, 2 பிளஸ் 4 6, 6 பிளஸ் 6 12 வோல்ட். பாத்தீங்களா இங்க 12 வோல்ட் இருக்கு, இங்க 2 4 6 வோல்ட். இங்க இப்ப வந்து ஆனா கரண்ட் வந்து என்ன இருக்குது, கரண்ட் இங்கேயும் 2 ஆம்ஸ் 2 மில்லி ஆம்ஸ், இங்கேயும் 2 மில்லி ஆம்ஸ், இங்கேயும் 2 மில்லி ஆம்ஸ். இது ஒரு சர்க்யூட்ல வந்து நம்ம ப்ராக்டிக்கலா செய்யறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு பிரிலிமினரியா நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணி ஓகே இப்ப சீரிஸ் இப்ப வந்து ஒரு சர்க்யூட் நமக்கு இப்ப கரெக்டா வேலை செய்யுது. சரிங்க சார், இந்த இடத்துல 12 வோல்ட்டுக்கு பதிலாக நான் 24 வோல்ட் கொடுக்குறேன், அப்ப என்ன இங்க மாதிரி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல 12 வோல்ட்டுக்கு பதிலா நான் இந்த இடத்துல ஒரு 24 வோல்ட் கொடுக்குறேன். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு 24 வோல்ட் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க, ஆன் பண்றேன். எப்பயுமே இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு சர்க்யூட்ல ஒரு மாடிஃபை பண்றீங்கன்னா இந்த ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளே ஆன் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா நான் பிளே ஆன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இப்ப என்ன ஆகுது, இங்க 4 மில்லி ஆம்ஸ் டிராப் ஆயிருக்கு, இங்க 4 மில்லி ஆம்ஸ். பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து அப்படியே வந்து நாங்க 12 வோல்ட் கொடுக்கப்ப 2 மில்லி ஆம்ஸ் இருந்துச்சுங்களா, இப்ப 4 மில்லி ஆம்ஸ், இங்கேயும் 4 மில்லி. கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், அது எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா இப்ப வோல்டேஜ் பாருங்க, 4 8 12 3 வோல்டேஜ் இருக்கா. இப்ப நான் 4 8 12 12 பிளஸ் 12 24 வோல்ட் வந்துருச்சுங்களா. இப்ப நீங்க வந்து இப்ப நான் காம்பனன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கையிலே இல்ல, பிசிக்கலா ரெசிஸ்டன்ஸ் கையில இல்லாமையே நான் ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணிட்டேன். ஓ அப்ப நமக்கு தியரிட்டிக்கலும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏன், பிகாஸ் ஆஃப் நான் இதுல காமிக்கிறேன் பாருங்க. இப்ப தியரிட்டிக்கல் எப்படி வருது அப்படின்னா, இப்ப வந்து நமக்கு வந்து இந்த சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு ஆர்டி, அதாவது ஆர்டினா R1 பிளஸ் R2 பிளஸ் R3, அப்ப வந்து 1K பிளஸ் 2K பிளஸ் 3K 6K வந்துருச்சுங்களா. அப்ப வந்து கரண்ட் என்ன 6K 24 டிவைடட் பை 6K போட்டீங்கன்னா 24 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 4. தட் மீன்ஸ் இங்க கரண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கிலோ ஓம்ல இருக்கிறதுனால மில்லி ஆம்ஸ்ல வருது. இவ்வளவுதான், சிம்பிளா நமக்கு இது பண்ணிட்டு போடலாம். சப்போஸ் சார் இந்த சர்க்யூட் நான் பண்றப்ப ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அப்ப எப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறது நான் இந்த சர்க்யூட்ல தப்பு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே அது என்னங்கிறது அண்டர்ஸ்டூட் ஆகும். பாருங்க, இப்ப நான் வந்து இந்த சர்க்யூட்ல வந்து ப்ராப்பரா இது கனெக்ட் பண்ணாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இது பண்றேன். இந்த சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு ஆஃப் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இந்த இதுல கீழே பாட்டம்ல ஸ்டாப்ங்கிற ஒரு சுவிட்ச் இருக்கா, ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் இந்த இதுல ஏதோ மாடிஃபை பண்றேன். இந்த இதுல என்ன பண்றேன், ஒரு வோல்ட் மீட்டரை வந்து ப்ராப்பரா கனெக்ட் பண்ணாம மாத்தி கனெக்ட் பண்ணி பாக்குறேன். அப்ப வந்து என்ன ஆகும்னு பாக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல இந்த வோல்ட் மீட்டர் நான் எடுத்துட்டு இதே வோல்ட் மீட்டர் நான் என்ன பண்றேன், பொலாரிட்டி வந்து நான் மாத்துறேன். பாருங்க, இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கு. நான் இந்த மாதிரி போட்டு பாக்குறேன், என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். நான் சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, அதாவது ஒரு ட்ரைனிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தப்பா பண்ணிட்டாப்ப கனெக்ஷன் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பதிலா மாத்தி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா 4 வோல்ட், இங்க 12 வோல்ட். இது டிஜிட்டல் மல்டிமீட்டரா இருக்கிறதுனால -8 வோல்ட் வந்துருச்சு. பாருங்க, இங்க பாருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். -8 வோல்ட் வந்துருச்சு பாருங்க. பொலாரிட்டி மாத்தி கனெக்ட் பண்ணியிருக்கேன். பொலாரிட்டி மாத்தி, இப்ப இதே அனலாக் மல்டிமீட்டரா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளு வந்து இப்படி அந்த நீடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல அடிச்சு அது உடஞ்சிரும். இப்ப டிஜிட்டல் இருக்கிறதுனால -8 வோல்ட் பொலாரிட்டி மாத்தி கனெக்ட் பண்றதுனால என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இதுல எல்லாம் வந்து பாசிட்டிவ் வோல்ட் வருது, இந்த +4 வோல்ட் வருது, இங்க வந்து +12 வோல்ட் வருது. இங்க மட்டும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, -8 வோல்ட் வருது. பிகாஸ் ஆஃப் என்ன காரணம், காரணம் என்னன்னா இந்த இடத்துல பொலாரிட்டி மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்றப்பயே ஒரு புதுசா, அதாவது இது வந்து ட்ரெயினருக்கு வந்து ஈஸி, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வெல் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க, அதனால வந்து அவங்களுக்கு ஈஸி. பட் புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் சர்க்யூட்டை டிசைன் பண்ணி அவங்க பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ இதுக்கு இவ்வளவு கரண்ட் வரும், இதுக்கு இவ்வளவு வோல்டேஜ் வரும் அப்படிங்கறத அவங்க வந்து டெவலப் பண்ணி கத்துக்கலாம். ஓகே, இப்ப வந்து நான் ஒரு சிம்பிள் சர்க்யூட் போட்டுட்டேன். இதே அடுத்த ஸ்டேஜுக்கு போலாங்களா. இப்ப வந்து பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்ன கான்செப்ட் நமக்கு இப்ப இன்னொரு டைம் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க.
என்ன அப்படின்னா ஒரு நிலுங்க இந்த இதுல வந்து நான் பொலாரிட்டி திருப்பி கரெக்டா பழையபடி பொலாரிட்டியை மாத்திடுறேன். இப்ப என்ன பண்ணணும்னா இங்க ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க ஆஃப் பண்ணிட்டு டெலிட் ஆப்ஜெக்ட் போட்டுட்டு இந்த ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணி இந்த வோல்ட் மீட்டர் இங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல போட்டு பாருங்க பாசிட்டிவ் பழையபடி பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். இது வந்து ட்ராக்கிங் பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. பாருங்க நான் இது என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பாருங்க பி அப்படிங்கிற ஒரு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ். இது வந்து லைப்ரரி. இது வந்து பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது லைப்ரரியோட இது லைப்ரரி. எல்லுங்கிறது லைப்ரரி, இந்த பி அப்படிங்கிறது வந்து பிக் ஃப்ரம் லைப்ரரி. நான் வந்து ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வர மாதிரி இதுதான் வேர் ஹவுஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரியில இருந்து நான் வந்து ஒரு டூலை வந்து பிக்கப் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன, ரெசிஸ்டர். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டரை வந்து ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டரை வந்து நான் என்ன பண்ணேன், 1K ரெசிஸ்டர், 2K ரெசிஸ்டர், 3K ரெசிஸ்டர் பிக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அடுத்தது வந்து இதுல வந்து பி அப்படின்னு அடிச்ச உடனே உங்களுக்கு இந்த இடத்துல நான் பேட்டரின்னு அடிச்சேன். பேட்டரி இங்க பாருங்க, இங்க வந்து கீவேர்ட்ஸ் எனக்கு வந்து இந்த பிக்கப் பண்றதுல கரெக்டா தெரியல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேட்டரி அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த பேட்டரி இங்க வந்துருச்சு. பேட்டரி வந்த உடனே நான் என்ன பண்றேன், அடுத்தது இங்க பேட்டரி இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், அடுத்து இங்க பாருங்க கீழே இந்த இடத்துல பாருங்க கர்சர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கர்சர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கர்சர்ல வந்து இந்த மீட்டரை கனெக்ட் பண்ணேன். இங்க பாருங்க இந்த இடத்துல ஆசிலோஸ்கோப் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலோஸ்கோப் சார் எப்படி சார் கனெக்ட் பண்றதுன்னா அடுத்த சர்க்யூட்ல ஆசிலோஸ்கோப் ஒரு சைன் வேவ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த இதுல தெரியுதுங்களா, இப்ப இந்த வோல்ட் மீட்டரை நான் இங்க இருந்து எடுத்து வேற எங்கேயும் நான் பெருசாலாம் எங்கேயும் தேடல. இந்த லைப்ரரிக்கு போனேன், லைப்ரரியில இருந்து இந்த டூலுக்கு போனேன். இந்த டூலுக்கு போனோம்னா என்ன ஆகுது, டிசி வோல்ட் மீட்டர் எடுத்துட்டு வந்து இங்க போட்டேன். இங்க போட்ட உடனே என்ன ஆகுது, அடுத்தது வந்து ஏசி அம்மீட்டரை இந்த இடத்துல போட்டேன். இப்ப ஏசி அம்மீட்டர் போட்டோம்னா அதுல ஆம்பியர் காமிக்குது. ஐயோ ஆம்பியர் காமிக்குது, நமக்கு வந்து தேவை என்ன, மில்லியன்ஸ் தான் நமக்கு. எப்படா இப்ப அப்ப வந்து மீட்டர் வந்து செட்டிங் கரெக்டா வராது அப்படின்னா நம்ம மல்டிமீட்டர்ல எப்படி, டிஜிட்டல் மல்டிமீட்டர்ல செட்டிங் மாத்திரம் இல்ல, அந்த சுவிட்சை வந்து செலக்டிவ் சுவிட்ச் எப்படி மில்லி ஆம்பியர்ல போடுறோம், அடுத்து ஆம்பியர்ல போடுறோம், ஓம், கிலோ ஓம், மெகா ஓம்ல போடுறோம்ல, அந்த மாதிரி இங்க பாருங்க இந்த மில்லி ஆம்ப்ஸ் என்ன பண்றேன், இந்த இடத்துல பாருங்க மில்லி ஆம்ப்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இது எதுல இருந்துச்சு, ஆம்பியர்ல இருந்துச்சு. நான் மில்லி ஆம்பியர்ல செட் பண்ணி இங்க ஓகேங்கிறத கொடுத்தோன்னே இங்க மில்லி ஆம்ப்ஸ் வந்துருச்சு. இவ்வளவுதாங்க, வேற இதுல ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் சார் இந்த இடத்துல இந்த சர்க்யூட்ல வந்து இதை கட் ஆயிடுச்சு, அப்ப இந்த சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட் எப்படி வேலை, இது வந்து ஒரு க்ளோசிங் சர்க்யூட். இப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், ஏதோ ஒரு பை சான்ஸ் இது பாருங்க இந்த இடத்துல ஒரு ஒயரை கட் பண்ணிட்டேன். இந்த சர்க்யூட் இப்ப வேலை செய்யுமான்னு பார்க்கலாம். பாருங்க என்ன ஆகுது, எல்லாமே ஜீரோ காமிக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல நம்ம ஒயரிங் வந்து என்ன ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது. கவனிச்சிங்களா? இப்ப தெரியுதா, எல்லாத்துக்கும் தெரியுதா? இப்ப சர்க்யூட்டை பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சர்க்யூட்ல வந்து இந்த ஒயர் கட் ஆயிருக்கு. இதை வந்து நீங்க மேம் கிட்டயோ சார் கிட்டயோ கேட்கலாம், சார் இந்த சர்க்யூட் என்ன சார் எல்லாத்துலயும் ஜீரோ காமிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி க்ளோசிங் சர்க்யூட் என்னாச்சு, ஓப்பன் சர்க்யூட்டா ஆயிடுச்சு. ஓப்பன் சர்க்யூட் ஆனா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யாதுங்கிறப்ப இங்க 24 வோல்ட் கொடுக்குறீங்க, அந்த கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி சர்க்யூட் க்ளோஸ் ஆனாதான் உங்களுக்கு பாசிட்டிவ் டு வர்ஸ், நெகட்டிவ் க்ளோஸ் ஆனாதான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு வந்து எல்லா கரண்ட் எடுக்கும், வோல்டேஜ் டிராப் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க என்ன ஆகுது, சர்க்யூட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஓ இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த இடத்துல பை மிஸ்டேக். இங்க பாருங்க இதுல வந்து எரர் காமிக்கும். இந்த இடத்துல சர்க்யூட் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் இங்க பாருங்க இந்த இடத்துல மெசேஜ் காமிக்கும். மெசேஜ்ல வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த எரரா இருந்தாலும் அந்த எரரை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், ஓ இந்த இடத்துல ஓப்பன்ல இருக்கா, சரி அப்ப நான் இது கரெக்ட் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் பண்றீங்க. அதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க இப்ப என்ன ஆகும், வந்துருச்சா, கனெக்ட் ஆயிடுச்சு, சர்க்யூட் வந்துச்சு. இது வந்து பேசிக்கா சொல்றேன், உங்களுக்கு போர் அடிக்க கூடாது. நான் இது ஏன் பேசிக்கா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சர்க்யூட் பண்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட்டை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெசிஸ்டர் சர்க்யூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப அடுத்த சர்க்யூட்டுக்கு போலாம்.
இப்ப வந்து இது சும்மா சிம்பிள் சர்க்யூட் எடுத்ததுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றேன், நெக்ஸ்ட் ஒரு நியூ சர்க்யூட்டுக்கு போறேன். கவனிங்க, இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இங்க ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய் ஒரு நியூ டிசைனுக்கு போறேன். கவனிச்சுக்கோங்க, ஃபைல்ல போய் நியூ டிசைனுக்கு போறேன். இந்த இடத்துல இதை சேவ் பண்றதா என்னன்னு கேக்குது. வேண்டாம், நோ. இல்ல நான் சேவ் பண்றேன்னா சேவ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னொன்னு பாருங்க, இந்த இடத்துல வந்து சேவ் டிசைன் அப்படின்னா இந்த இடத்துல பின் அப்படிங்கிற ஒரு சேவிங் கிடைக்கும். இதுல பாருங்க, நான் இப்ப ஏதோ ஒரு இது என்ன சர்க்யூட், ரெசிஸ்டிவ் சர்க்யூட், ரெசிஸ்டர் சீரிஸ் சர்க்யூட், ரெசிஸ்டர் சீரிஸ் சர்க்யூட், எஸ் சர்க்யூட், சிசிடி. ஓகே, சேவ் பண்றேன். இது எங்க போய் சேவ் ஆகுனா பின்னுல தான் போய் சேவ் ஆகும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த இதை வந்து ஐயோ ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப்டு. ஓகே, இப்ப வந்து ஓகே ஓகே இப்ப இல்ல இது வந்துட்டு ஒரு நிமிஷம், அடுத்த இதுக்கு கொண்டு வரேன், அடுத்த சர்க்யூட்டுக்கு நான் கொண்டு வரேன். கவனிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் சர்க்யூட் முடிஞ்சு, அடுத்தது செகண்ட். எக்ஸல் தண்ணி இல்லை, அதுல இது விண்டோஸ். ஒரு நிமிஷம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன எதுக்கு போறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸ்கிரீன் ஷேரிங்ல போயிட்டு ஸ்கிரீன் யோகா ஒரு நிமிஷம். இப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் நெக்ஸ்ட் இதுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு போறப்ப ஷேர் கம்ப்யூட்டர் சவுண்ட். ஓகே, ஷேர் டு அன்மியூட். ஒரு நிமிஷம். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் சர்க்யூட் போறப்ப இப்ப ஷேரிங் அடுத்த நான் வந்து அடுத்த சர்க்யூட்டை நான் இப்போ வந்து ஷேர் பண்றேன். கவனிங்க. இப்ப நான் அடுத்தது பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃப் ரெக்டிஃபை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் பண்றேன். ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் பண்றேன். கவனிச்சுக்கோங்க. இப்ப நல்லா ஃபர்ஸ்ட் இருந்து கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றேன், லைப்ரரிக்கு போறேன். லைப்ரரிக்கு போயிட்டு இந்த பிக்அப் தி டூல்ல போய் என்ன பண்றேன், டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் இதை வந்து நான் அடிக்கிறேன் பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துருச்சு பாருங்க. இப்ப இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், இது பேடுங்கிறது எங்க எடுத்துனாங்க. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து ஓகே டிரான்ஸ்ஃபார்மர்ல நான் எந்த டைப் ஆஃப் சென்டர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கிறேன் பாருங்க. இப்ப நான் டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்றேன். எந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன் பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் நான் செலக்ட் பண்றேன். இந்த மாதிரி செலக்ட் பண்றப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு, அடுத்து ஒரு சிம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சென்டர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துட்டேன். இங்க பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இங்க வந்துருச்சு. அடுத்தது வந்து என்ன வேணும், நமக்கு டயோடு வேணும். அடுத்தது நமக்கு என்ன வேணும், டயோடு வேணும். டயோடுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க பாருங்க. இப்ப டயோடுன்னு போட்டா எத்தனை டயோடு வந்து இருக்கு பாருங்க. இப்ப டயோடுல வந்து நான் வந்து என்ன பண்றேன், டயோடுல வந்து நான் இப்ப நார்மலி என்ன டைப் ஆஃப் டயோடு வேணும்னாலும் ரெக்டிஃபயர் டயோடு. ரெக்டிஃபயர் டயோடுல என்ன 1N4007 இது எடுக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப டயோடு வந்துருச்சுங்களா. இப்ப டயோடு வந்துருச்சு. இங்க பாருங்க, டயோடு சிம்பிள் வந்துருச்சு, மேல டயோடு வந்துருச்சு. ஓகே, ரைட், 2 எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு ரெசிஸ்டர் எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த ரெசிஸ்டர் எடுக்கிறேன்.
இங்க பாருங்க ரெசிஸ்டர் எடுக்கிறேன். ரெசிஸ்டர் எடுக்கிறப்ப அதே மாதிரிதான். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. இப்ப நான் ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்றேன் பாருங்க, வெரி சிம்பிள். ஓகே, இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து டயோடுக்கு கனெக்ட் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது சென்டர் டேப்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இங்க பாருங்க, இங்க ஒரு டயோடு கனெக்ட் பண்றேன், இங்க ஒரு டயோடு கனெக்ட் பண்றேன். அடுத்தது வந்து என்ன பண்றேன், நேரா இங்க பாருங்க, கவனிச்சுக்கோங்க, வெரி சிம்பிள் இது. அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு வந்து என்ன டவுட் ஆனாலும் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேளுங்க, என்னுடைய இது கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்றேன், டயோடு கொடுத்தாச்சு. இங்க வந்து என்ன பண்றேன், ஒரு ரெசிஸ்டர், இங்க பாருங்க, இங்க ஒரு லோடு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்றேன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் கிரவுண்ட் கொடுக்கணும்ல. இப்ப நான் கிரவுண்ட் கனெக்ட் பண்றேன் பாருங்க. பாருங்க இந்த கிரவுண்ட் இது. இப்ப இந்த சர்க்யூட்ல வந்து ஒரு கிரவுண்ட் கனெக்ட் பண்றேன். இந்த கிரவுண்ட் எதுக்காக அப்படின்னா, இந்த சென்டர் டேப் இருக்கு இல்லைங்க, இந்த சென்டர் டேப் என்ன பண்றேன், கவனிங்க, இந்த சென்டர் டேப் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்றேன், சென்டர் டேப்பை கிரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இதை கொண்டு வந்து இதுல கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த கிரவுண்டை கொண்டாந்து, இவ்வளவுதான், ஒரு சிம்பிள் ஒரு சர்க்யூட் பாருங்க. இப்ப இதெல்லாம் சர்க்யூட் கொடுத்தாச்சு. சார் இங்க இன்புட் சப்ளை கொடுக்கணும்ல, இன்புட் சப்ளை கொடுத்தாதானே நமக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்க இன்புட் சப்ளை கொடுக்கணும்னா நான் என்ன பண்றேன், இந்த பியில போயிட்டு கவனிச்சுக்கோங்க, இந்த பியில போயிட்டு அடுத்தது என்ன பண்றேன், ஏசி சப்ளை கொடுக்கணும், ஆல்டர்னேட்டர் கொடுத்தாச்சு. பாருங்க ஆக்டிவ் ஏசி சப்ளை வந்துருச்சு பாருங்க. பாருங்க ஏசி சப்ளை கொடுக்குறேன், ஏசி சப்ளை கொடுத்தாச்சு. இப்ப வெரி சிம்பிள் பாருங்க, நான் எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல, ஒரு சர்க்யூட் அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகேவா, ரைட். இப்ப என்ன பண்றோம், இந்த சர்க்யூட்ல வந்து ஏசியில எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்துருக்கான்னு கவனிங்க, 6 வோல்ட் கொடுத்துருக்கேன். இன்புட்ல 6 வோல்ட் கொடுத்தா பாசிபிலிட்டியா கிடையாது, 230 வோல்ட் கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட்ல 230 வோல்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்க, நான் 230 வோல்ட் 50 சைக்கிள்ஸ் கொடுக்குறேன். நம்ம நார்மலா டொமஸ்டிக் இது வந்து எவ்வளோ, 230 வோல்ட் 50 சைக்கிள்ஸ். ஓகே, இப்ப நான் வந்து இந்த இதுல சப்ளை கொடுத்துட்டேன், டயோடு கொடுத்தாச்சு. ஒரு லோடு ரெசிஸ்டர், லோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 100K கொடுத்துருக்கேன், வேண்டாம் குறைச்சே கொடுக்குறேன், 1K கொடுத்துட்டேன். ரைட். இப்ப நான் வந்து இந்த சர்க்யூட் ஆன் பண்ணிட்டேன். சார் இந்த சர்க்யூட் பாருங்க வேலை செய்யுதா இல்லையா எனக்கு தெரியல, நீங்க என்ன ஆன் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். சரி, இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு சிஆர்ஓவை இங்க கனெக்ட் பண்ணணும். பாருங்க இது ஆன் பண்ணிட்டேன், இங்க என்னமோ அங்க பாருங்க, நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க, ஏதோ வோல்டேஜ் வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் மட்டும் அப்படியே என்னமோ வந்துட்டு போயிட்டு இருக்குது. பட் இதனால சர்க்யூட் வேலை செய்யுதா அப்படிங்கறத எனக்கு தெரியல சார், நீங்க போட்டிருக்கீங்க, பட் இது வேலை செய்யுதா என்னன்னு தெரியல, பார்க்கணும், பிசிக்கலா பார்க்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நேரா என்ன பண்றீங்க, ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன், ஒரு ஆஸ்லோஸ்கோப் கனெக்ட் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க ஒரு ஆஸ்லோஸ்கோப் கனெக்ட் பண்ணிட்டேன், பாத்துக்கோங்க, ஒரு ஆஸ்லோஸ்கோப் கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட். இப்ப ஆஸ்லோஸ்கோப்ல நான் என்ன பண்றேன்னா, அவுட்புட்டுங்க பாருங்க, இந்த அவுட்புட் இருக்குல்ல, இல்ல இந்த இன்புட்டை தூக்கி, இன்புட்ல என்ன வோல்டேஜ் வருதுங்கிறது இந்த எல்லோ இண்டிகேட் பண்ணோம். அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ரெட் இருக்கு பாருங்க, ரெட்டை கனெக்ட் பண்றேன் அவுட்புட்ல. இப்ப பாருங்க, இப்ப ஆன் பண்றப்ப என்ன நடக்குங்கிறது பண்ணிட்டு பாருங்க, கவனிச்சிங்களா? அதாவது எல்லோ, நான் இப்ப பாருங்க கம்மி பண்றேன், எல்லோ வந்து இன்புட், எல்லோ வந்து இன்புட். நான் வோல்டேஜ் வந்து என்ன பண்றேன், ஸ்டேபிளா கொடுத்துட்டு பாருங்க, இப்ப இந்த இதுல வந்து நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, இந்த இதுல இப்ப நான் வந்து ஒரு சைன் வேவ் வந்து இன்புட் சைன் வேவ் கொடுத்துருக்கேன்.
இன்புட் சைன் வேவ் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நீட்டா ரெஃபரன்ஸோட கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப ஒரு சைன் வேவ் கொடுத்துட்டேன். இப்ப இந்த ரெட்ல நான் அவுட்புட் எடுத்திருக்கேன்னா, இப்ப ரெட் பாருங்க, கவனிச்சிங்களா? இப்ப நமக்கு வந்து என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப இது எல்லோங்கிறது ஒரு சைன் வேவ் வருதா, இந்த ரெட்ல அவுட்புட் எடுத்திருக்கேன்னா அங்க பாருங்க ஒரு ஆஃப் வேவ் மட்டும் தான் வருது. இதுல வந்து ஒரு வித் ரெஸ்பெக்டிவ் கிரவுண்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் வருது, இங்க பாருங்க நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டும் வருது. இதுல வந்து நில்லுங்க, இன்னும் கொஞ்சம் சர்க்யூட்டை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டுட் ஆகும். ஓகே, இதுல ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்க நான் இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும், கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இன்புட்ல ஃப்ரீக்வன்சியை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேவ்ஸ் வந்து கரெக்டா நமக்கு இதாகல வரல. இப்ப நான் 100 கிலோஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, இப்ப கிளியரா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லோங்கிறது வந்து இங்க பாருங்க, எல்லோ எது கொடுத்துருக்கேன், அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில கொடுத்துருக்கேன். எல்லோ எப்படி இருக்குது, ஒரு வித் ரெஸ்பெக்டிவ் கிரவுண்ட், கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கோட ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கோட் இருக்குல்ல, வித் ரெஸ்பெக்டிவ் இங்க 0 ஆரம்பிக்குது, 180 டிகிரி பிளஸ் 180 டிகிரில வந்து 0க்கு வருது. அப்புறம் இங்க பாருங்க கிரீனை வந்து நான் திருப்பி என்ன பண்றேன், இந்த ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கிரீன் பாருங்க, இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் வருதா. ஆனா ரெட்ல எப்படி இருக்கு, ரெட்டை பொறுத்த அளவுக்கு ஒன்லி பாசிட்டிவ் இருக்கு பாருங்க. இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருதா, இந்த நெகட்டிவ் என்ன ஆகுது, ஃபுல், அதாவது சென்டர் டேப் ஃபுல் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இப்ப இங்க இந்த நெகட்டிவ் என்ன ஆகுது, இந்த டயோடு கண்டக்ட் ஆகி ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். நம்ம எவ்வளவு ஃப்ரீக்வன்சி கொடுக்கறோமோ அதுக்கு டபுள் த ஃப்ரீக்வன்சி இங்க ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்ப தெரிஞ்சுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏசி 230 வோல்ட் 50 சைக்கிள்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எடுத்து அவுட்புட் எடுத்து ஒன்ன தூக்கி இந்த டயோட்ல கொடுத்துட்டேன். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய டேப்பிங் என்ன பண்ணிருக்கேன், கீழே இருக்க டயோட்ல கொடுத்துருக்கேன். அடுத்து சென்டர் டேப் என்ன பண்ணிருக்கேன், கிரவுண்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், உங்களுக்கு இந்த ஏசியை வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைச்சிச்சு பாருங்க, இதுல வந்து ஒரு ஏசி வேவ் ஃபார்ம் பாருங்க. இந்த இடத்துல இதுதான் ஏசி இன்புட், செகண்டரியோட இன்புட் வோல்டேஜ் ஏசி வேவ் ஃபார்ம். அண்ட் தென் இது வந்து அவுட்புட்ல ரெட்ல கொடுத்துருக்கேன். ரெட்ல கொடுத்து அவுட்புட் என்ன ஆகுது, ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் கண்டக்ட் பண்ணிருக்கு. சரிங்க சார், இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணாம இதே டயோடு மாத்தி ஒரு ரிவர்சிபிளா போட்டா இதுக்கு ஆப்போசிட்டா கிடைக்குமா? நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இப்ப பாருங்க, இப்ப டயோட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க. இப்ப நமக்கு என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் கண்டக்ட் ஆயிருக்கா, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் கண்டக்ட் ஆயிருக்கு. நான் இந்த டயோட ரிவர்ஸ் பண்றேன், அப்ப பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு பதிலா ரிவர்ஸ் சைக்கிள் கண்டக்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் பண்றப்ப என்ன பண்ணணும்னா, ஒவ்வொன்றும் பண்றப்ப நமக்கு வந்து இந்த இதை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றேன், இப்ப இந்த டயோட அப்படியே பொலாரிட்டி மாத்துறேன் பாருங்க. பொலாரிட்டி மாத்துறேன், வேற ஒண்ணும் பண்ணல. டயோட பொலாரிட்டி மாத்துறேன். 11407 டயோடு பாருங்க. இந்த பொலாரிட்டிங்கிறது வந்து இப்ப பொலாரிட்டி மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஜஸ்ட் இதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா 180 டிகிரி அப்படியே மாறிடுச்சு பாருங்க. பாருங்க 180 டிகிரி அப்படியே மாத்திடுச்சு. இப்ப பாருங்க, டயோடு கனெக்ட் பண்ணிட்டேன்.
இந்த டயோடு இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, அதே சர்க்யூட் தான், டயோட மட்டும் நான் ரிவர்ஸ் பண்றேன். இதை தூக்கி அவுட்புட்டை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ணிருக்க, போன சர்க்யூட்டுக்கு இந்த சர்க்யூட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல ஆனோடு இருந்துச்சு, இங்க கேத்தோடு இருந்துச்சு, இங்க ஆனோடு இருந்துச்சு, கேத்தோடு இருந்துச்சு. பட் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இங்க வந்து கேத்தோடு ஆனோடு, அப்ப நமக்கு வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறது வெயிட் அண்ட் சி. கவனிங்க, பாருங்க, பாத்தீங்களா? இப்ப புரியுதா? இதுல பாசிட்டிவ் ஆஃப், இதுல வந்து ஒரு ஏசி சைக்கிள், இப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் கிடைச்சிச்சு பாத்தீங்களா? அதுல வந்து டயோடு இது பண்றப்ப இங்க பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்படி கிடைச்சிச்சு, ஆனா டயோடு ரிவர்ஸ் பண்றப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடைச்சா. இவ்வளவுதான். இது வந்து இஸ் வெரி 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 சிம்பிள் சர்க்யூட். புரியுதுங்களா? இது மாதிரிதான் ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்க வந்து இந்த ஒரு டிசைன், நீங்க இது வந்து நான் போடுறதெல்லாம் ஒரு சிம்பிள் சர்க்யூட். இந்த டிசைன் நீங்க கத்துட்டீங்கன்னாவே நீங்க எந்த சர்க்யூட் கொடுத்தாலும், இங்க லைப்ரரி இருக்கு, இங்க லைப்ரரி இருக்கு, இந்த லைப்ரரி டு ஒரு சர்க்யூட் கையில இருந்துச்சுன்னா அந்த சர்க்யூட்டை வச்சு நீங்களே டிசைன் பண்ணி நீங்களே அவுட்புட் பார்க்கலாம். ஒரு ஆம்பிளிஃபயரா, ஒரு ஆம்பிளிஃபயர்ல இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், அவுட்புட் சிக்னல் எப்படி வருது, அப்ப வந்து அது கிளாஸ் ஏ வேணுமா, கிளாஸ் பி வேணுமா, கிளாஸ் சி வேணுமா, கிளாஸ் ஏபி வேணுமா, அப்படிங்கறது வந்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு சர்க்யூட்டை டிசைன் பண்றோம். அந்த டிசைன் பண்றப்ப நம்ம எப்படி எல்லாம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும், எப்படி எல்லாம் கெப்பாசிட்டர் வைக்கணும், அந்த மாதிரி எப்படி எல்லாம் வச்சாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சர்க்யூட், இந்த மாதிரி வேவ் ஃபார்ம், நமக்கு ரிக்வயர்டு வேவ் ஃபார்ம் எப்படி கிடைக்குங்கிறது நீங்களே இங்க R&Dல நீங்க ஒரு டிசைனிங்ல டெவலப் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் அடுத்தது ஒரு சின்ன சர்க்யூட், இது இப்ப புரிஞ்சு இல்லைங்க. இப்ப இந்த இடத்துல வந்து டயோட வந்து பாசிட்டிவ் ஆனோடு கேத்தோடு வைக்கிறப்ப பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இந்த ரெட் வந்து என்ன இருந்துச்சு, மேல பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளா இருந்தது. அதே இது டயோடு ரிவர்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, இங்க நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கட் ஆயிடுச்சு. தட்ஸ் இனஃப். ஓகே, அடுத்தது இதே சர்க்யூட்ல ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா நான் பண்றேன் பாருங்க. நான் இந்த சர்க்யூட்டை எப்படி எடுக்கிறேன் பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன், அவ்வளவுதான். இதுல வந்து அடுத்தது இந்த சென்டர் டேப் எடுத்துடுறேன். இந்த சென்டர் டேப் எனக்கு வேண்டாம், சென்டர் டேப் வேண்டாம். அடுத்தது சார், ஒரு சாதாரண ஒரு ஆஃப்வேர் ரெக்டிஃபை பண்ணா எப்படி சார் இருக்கும்? இன்னும் நிறைய சர்க்யூட் இருக்கு, பட் டைம் லெஸ்ஸா இருக்கிறதுனால நான் வந்து சிம்பிளா நான் இது பண்ணிடுறேன். ஓகே, இப்ப பாருங்க, சரி, இதுல யாராச்சுக்கு வந்து டவுட் இருந்தா நான் ஒரு 10 minutes கேப் இருக்கப்ப நான் உங்களுக்கு வந்து இது பண்றேன். அப்ப நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் உங்களுக்கு இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர் எப்படி, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, அது எங்க இது பண்ணும், எல்லாமே நான் உங்களுக்கு இது பண்றேன். எல்லாத்தோட இதுலயும் கிடைக்கும். அதாவது நமக்கு வந்து சிலபஸ்ல இது இருக்குது. ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்க வந்து எடுத்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல அருமையான ஒரு கான்செப்ட் இது. இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு ஆஃப்வேர் போட்டிருக்கேன், இது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆஃப்வேர் ரெக்டிஃபை கொடுத்துருக்கேன். இப்ப ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கு. ஸோ நான் ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன், ஜாஸ்தி பண்றேன், சாரி. பாருங்க, இப்ப இதுல கவனிங்கம்மா, இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன், வோல்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு ஏசி வேவ் ஃபார்ம் கிடைச்சிச்சா. இப்ப வந்து நமக்கு டிசி வந்து பாருங்க, ஒரு இதுல வந்து பல்சேட்டிங் டிசி கிடைக்குது பாருங்க. இப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணல. இங்க பாருங்க, நான் இந்த இதுல எடுத்து சென்டர் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கவனிங்க, அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுல வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல வந்து 0, அதாவது பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்டிவ் 0 நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணல. அடுத்தது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணுது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் ஆகல. பிகாஸ் ஆஃப் இது ஒரு ஆஃப்வேர் ரெக்டிஃபயர், ஒரு சைக்கிள் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்க பாருங்க, இதுல நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் ஆகல, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் ஆகுது, அடுத்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் ஆகல. ஸோ இதுல ஒரு பல்சேட்டிங் டிசி கிடைக்குது.
இந்த மாதிரி பல்சேட்டிங் டிசி கிடைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்ம்ல ஓ இந்த சர்க்யூட் இப்படி இருக்கா அப்படிங்கறத நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இதுல பிகாஸ் ஆஃப் இதுல பல்சேட்டிங் டிசி வந்துருச்சு. அடுத்தது இந்த சர்க்யூட் ஓகேங்களா. அடுத்தது நான் வந்து நம்ம இதுல கூடிய ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு சர்க்யூட் போடுறேன். அது வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸ்டாப் சார் நான் கேட்டேன். இது ஸ்கிரீன் ஓவருக்கு இல்ல ஸ்கிரீன் இதான். ஓகே, நான் வந்து இப்ப நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு போறேன். அடுத்த சர்க்யூட் நான் இது பண்றேன். ஆஃப் பண்ணிட்டு திருச்சி வேற சர்க்யூட் இருக்கு. ஒரு நிமிஷம், நான் நெக்ஸ்ட் சர்க்யூட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நான் வந்து என்ன சர்க்யூட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர். கவனிங்க, ஒரு அஸ்டபிள் மல்டி வைப்ரேட் பண்றேன். நான் 5 மினிட்ஸ்ல கடகடன்னு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இந்த அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர்லாம் வெரி சிம்பிள் சர்க்யூட். பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன், டூல் எடுத்து ஒரு டிரான்சிஸ்டர் கொடுக்குறேன். என்னன்னா அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர்ல 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்க டிரான்சிஸ்டர் இருக்குன்னா பாருங்க, இங்க டிரான்சிஸ்டர் இருக்கு. டிரான்சிஸ்டர் என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் வேணும் அப்படின்னு பைபோலார் டிரான்சிஸ்டர். பாருங்க எவ்வளவு டிரான்சிஸ்டர் வருது பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன வேணும், இப்ப எனக்கு வந்து ஒரு பிசி டிரான்சிஸ்டர் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு பிசி 547 பைபோலார் என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகே, கிடைச்சிருச்சு. கிடைச்சிச்சா? இப்ப வந்து ஓகே கூட இந்த பைபோலார் டிரான்சிஸ்டர் என்ன பண்றோம், டிரான்சிஸ்டர் எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்றோம், ரெசிஸ்டர் எடுக்கணும். ஒரு அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் நான் அசம்பிள் பண்றேன். இப்ப கவனிச்சுக்கோங்க. அடுத்து ரெசிஸ்டர் எடுக்கிறேன். பாருங்க, ரெசிஸ்டர் எடுக்கிறேன். ரெசிஸ்டர்ல என்ன டைப் ஆஃப் ரெசிஸ்டரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்டு அப்புறம் இது பண்றேன். ரெசிஸ்டர் எடுத்தாச்சு. வேற என்ன எடுக்கணும், கெப்பாசிட்டர் எடுக்கணும். அடுத்து கெப்பாசிட்டர் எடுக்கணும். பாருங்க, நான் கெப்பாசிட்டர் எடுக்கிறேன். இதுல வந்து என்ன டைப் ஆஃப் செராமிக், செராமிக்ல ஒரு டைப் ஆஃப் கெப்பாசிட்டர். பாருங்க, செராமிக் எடுத்தாச்சு. ரைட், இப்போ அவ்வளவுதான். இதுதான் சர்க்யூட். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், ஒரு டிரான்சிஸ்டரை இங்க கனெக்ட் பண்றேன், இன்னொரு டிரான்சிஸ்டரை இங்க கனெக்ட் பண்றேன். இப்ப வந்து என்ன பண்றேன், அடுத்தது இந்த இடத்துல ரெசிஸ்டர் வந்து 4 ரெசிஸ்டர் வருமா, அங்க பாருங்க, 1 2 3 4 ரெசிஸ்டர் இருக்கு. இத வந்து நான் என்ன பண்றேன், ரெசிஸ்டரோட வேல்யூல அப்ப அதுக்கு அடுத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை டிசைன் பண்றேன், பாத்துக்கோங்க. ரைட், சர்க்யூட் போட்டாச்சா? ரைட், அடுத்தது இப்ப என்ன பண்ணணும்னா, சர்க்யூட்டை நான் அடுத்த சர்க்யூட் பண்றேன் பாருங்க. இந்த இதுல பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஸ் வந்து பேஸ்ல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா இந்த கலெக்டர்ல இருந்து ஒரு பேஸுக்கு ஒரு கெப்பாசிட்டர் போகணும். இப்ப நான் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். அடுத்தது கவனிங்க, இங்க ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன், இங்க ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கலெக்டர், அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ல அதாவது இந்த கலெக்டர்ல இருந்து பாருங்க, இந்த ஒரு இது கொடுத்தாச்சு. இருக்கட்டும். ஓகே, பாருங்க, இதை கொடுத்தாச்சா? கொடுத்தது. அடுத்தது என்ன பண்றேன், இந்த இதை வந்து கிரவுண்ட் பண்றேன். இங்க பாருங்க, இது கிரவுண்ட் பண்றேன். எதா இருந்தாலும் அதாவது நம்ம வந்து செய்யக்கூடிய இதை வந்து என்ன பண்றோம், வேகமா முடிக்கணும். எதா இருந்தாலும் வேகமா முடிச்சோம்னாதான் சேரங்களா. ஹலோ, இப்ப வந்து இப்ப இந்த அவுட்புட்டை தூக்கி நேரா இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்டர், சாரி ஸ்கிரீன் ஷேர் ஆகாம இருந்திருக்கேன். நான் வந்து இப்ப இந்த இதுல வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இந்த சர்க்யூட்ல கிரவுண்ட் கொடுத்துட்டேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகாம இருந்திருக்கேன், சாரி. அடுத்தது என்ன பண்றேன், நேரா
இப்போ இவ்வளவுதான் சர்க்யூட் பாருங்க, முடிஞ்சுச்சு. வெரி சிம்பிள். இந்த பேஸ்ல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றேன், இதோட பேஸ்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர்ல இப்ப இந்த பேஸ்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நான் இதுல கொடுக்குறேன், கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ். இதுல கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. அதாவது நான் இப்ப தப்பே பண்ணாலும் இந்த சர்க்யூட் தப்புன்னா சர்க்யூட் வேலை செய்யாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் தப்பு பண்ணுனேன்னா இந்த சர்க்யூட் வந்து வேலை செய்யாது. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு வந்து இந்த சிமுலேஷன்லயே காமிச்சு கொடுத்துரும். ஓ, நீங்க இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, தர்ஃபோர் இந்த சர்க்யூட் வந்து இந்த இடத்துல இதனால வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்க வந்து இதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை காமிச்சு கொடுத்துரும். நான் இப்போ வந்து பண்றேன் பாருங்க, பண்ணிட்டு ரிசல்ட் பாக்குறப்ப உங்களுக்கு என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேனா, ரைட் பண்ணிருக்கேனா, இல்ல இது வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறது நான் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு தப்பு நடந்தாதான் அந்த இடத்துல வந்து தப்பு நடந்துருச்சு, ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் வந்து நான் ஸ்பீடா பண்ணிட்டேன். அதாவது இதுல மேபி தப்பு இருக்கா இல்ல ரைட் இருக்கா அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல. நான் இந்த சர்க்யூட் ஆன் பண்றேன். இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு எல்இடி கொடுக்குறேன். இப்ப இதுல ஒரு எல்இடி கொடுக்குறேன். நீங்க எல்இடின்னு போட்டீங்கன்னாவே வந்துருங்க. பாருங்க, இப்ப எல்இடின்னு கனெக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா எல்இடி எவ்வளவு எல்இடி வருது பாருங்க. நமக்கு என்ன எல்இடி வேணாலும் நமக்கு இங்க கிடைக்கும். அனிமேட்டட் எல்இடி வேணாலும் கிடைக்கும், ஆர்டினரி எல்இடி வேணாலும் கிடைக்கும். நீங்க கடைக்கு போனா கூட இவ்வளவு எல்இடி கிடைக்காது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இவ்வளவு எல்இடி நமக்கு வருது. ஸோ நான் பாரு, இந்த எல்இடி நான் எடுத்திருக்கேன். இந்த இதுல வந்து இந்த எல்இடி நான் எடுத்திருக்கேன். ஓகே, ரைட். இந்த எல்இடி இங்க கனெக்ட் பண்றேன். பாருங்க, எல்இடி வந்து அதாவது பாத்தீங்கன்னா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்ல வரணும். ஓகே, இப்ப இதோட கலெக்டரோட அவுட்புட்டை தூக்கி நான் இங்க கொடுத்துட்டேன். இந்த இதை தூக்கி இங்க கொடுத்துட்றேன். இந்த கலெக்டரோட அவுட்புட்டை தூக்கி இங்க கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டரோட வேல்யூ எல்லாம் இங்க சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்குன்னா 100K இருக்கு. நான் வந்து ஒரு 1K கொடுக்குறேன். பேஸுக்கு வர ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1K மட்டும்தான் நான் கொடுக்குறேன். 100K இதுல இருக்கு. ஓகே, இதுல வந்து கெப்பாசிட்டர் வந்து ஒரு 0.1 மைக்ரோஃபாரட். இங்க பாருங்க, இது 100 பிகோஃபாரட் இருக்குது. நான் ஒரு 0.1 மைக்ரோஃபாரட் கொடுக்குறேன். 0.1 மைக்ரோஃபாரட்னா இப்படி எழுதிக்கலாம் நீங்க, மைக்ரோ அப்படின்னு அது இடத்துல அதுவே எடுத்துக்கோ. 0.1 மைக்ரோஃபாரட் இங்க கொடுத்துருக்கேன். இந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு பாயிண்ட், இது வந்து என்ன ஆகுது 100 பிகோஃபாரட்ல இருக்கு. ஸோ நான் இதையும் ஒரு 0.1 மைக்ரோஃபாரட் கொடுக்குறேன். மைக்ரோஃபாரட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்ப என்ன பண்றேன், இந்த சர்க்யூட்டை வந்து நான் ஆன் பண்றேன். வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப இந்த சர்க்யூட்டை இது பண்ணேன், வேலை செய்யல. இந்த சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்இடி வந்து என்ன ஆகணும், மாறி மாறி இதாகும். எந்த இடத்துல தப்பு அப்படிங்கறத நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுல என்ன இப்ப ஒர்க் பண்ணல. இப்ப நான் வந்து மேபி கலெக்டர் சைட்லயோ பேஸ் சைட்லயோ ஏதோ ஒரு பை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்ப வந்து என்ன ஆகும்னா இந்த எல்இடி வந்து மாறி மாறி எரியணும். அப்ப வந்து என்ன மிஸ்டேக் அப்படிங்கறத நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க.
பாருங்க இப்ப இதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுல பேட்டரி கனெக்ட் பண்ணணும். இப்ப கனெக்ட் பண்ணி நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. எரியுதா எல்இடி எப்படி? இப்ப நான் வந்து இதுல பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இதுல 2 எல்இடி பாருங்க. நான் நல்லா ஒரு இதா காமிக்கிறேன், பிரைட்டா வச்சு காமிக்கிறேன். பாருங்க இப்ப இந்த வைப்ரேட்டர் ஒர்க் பண்ணுதுங்களா? அங்க பாருங்க. சாரி, பாருங்க எல்இடி, இங்க ஒரு எல்இடி எரியுது, இங்க ஒரு எல்இடி மாறி மாறி எரியுதுங்களா? பாருங்க, இதுதான் அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர். சிம்பிள் சர்க்யூட். அதாவது 2 டிரான்சிஸ்டர்ல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து இந்த கலெக்டர்ல இருந்து இந்த பேஸுக்கு போகுது. சோ இந்த கலெக்டர்ல இருந்து இந்த பேஸுக்கு போகுது, ரெசிஸ்டன்ஸ் போகுது. சரி சார், இப்ப இதுல வந்து எனக்கு வந்து இந்த எல்இடி பாருங்க மாறி அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர், ஃப்ரீ ரன்னிங் மல்டி வைப்ரேட்டர் அழகா உங்களுக்கு ஒர்க் பண்ணுது. சரி சார், எனக்கு வந்து இந்த ஸ்பீடு என்னங்க சார் இவ்வளவு குறைவா இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாமா, வேகமா அமைஞ்சு தெரியுற மாதிரி பார்க்கலாமா? ஒண்ணுமே இல்ல, இதுக்கு வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். பாருங்க நான் காமிக்கிறேன். இதுல வந்து 50K போடுறேன், 100K போட்ட இடத்துல 50K போடுறேன். பாருங்க இப்ப 50K போட்ட உடனே இப்ப வந்து டைம் பாருங்க, இப்ப கொஞ்சம் ஸ்பீடு ஆகுதா? இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே எப்படி வருது? அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சர்க்கியூட்டுமே நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டோம்னா, எந்த ஒரு சர்க்கியூட்டுமே இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஒரு டிசைனர்ல ஆகலாம். இது வந்து இந்த நான் இப்ப போட்டது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான். கவனிங்க, நான் இப்ப போடுறது எல்லாமே ஒரு சிம்பிள் சர்க்கியூட். இதே சிம்பிள் சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கூட காம்ப்ளிகேட்டடா பண்ணலாம். இப்ப இந்த இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப டைம் வந்து 10:52 ஆயிடுச்சு. இந்த இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. இந்த சர்க்கியூட்ல வந்து நான் இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப வேற ஏதாச்சும் பொலாரிட்டி மாத்தி காமிக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒர்க் பண்ணுதா பாருங்க. இப்ப நான் பொலாரிட்டி மாத்துறேன். இப்ப இந்த இடத்துல நான் பேட்டரி கொடுக்குறேன். பேட்டரி கொடுத்து என்ன பண்றேன், இந்த இதுல வந்து நெகட்டிவ் தூக்கிட்டு போய், அதாவது இப்ப நான் பொலாரிட்டி மாத்தி கொடுக்குறேன்னா பாசிட்டிவ் தூக்கிட்டு போய் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க பசங்க, இந்த பாசிட்டிவ்ல கொடுத்துருவாங்க. அதாவது பாசிட்டிவ் தூக்கிட்டு போய் கிரவுண்ட் பண்ணிடுவாங்க, இந்த நெகட்டிவ் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இப்ப என்ன நடக்கும்? சர்க்கியூட் வேலை செய்யல. சார் நான் எல்லாம் கரெக்டா தான் சார் கொடுத்துருக்கேன், பாருங்க டிரான்சிஸ்டர் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு, இது ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. அண்ட் தென் என்னோட சர்க்கியூட் வேலை செய்யல சார், பாருங்க 2 அம்சம் தெரியல, ஆனா எல்லாமே இங்க 12 வோல்ட் கொடுத்துருக்கு, எல்லாமே இருக்கு, பட் வேலை செய்யல. பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல பொலாரிட்டி மாறி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், சர்க்கியூட் ஆஹா பொலாரிட்டி மாறி இருக்கு, இந்த பொலாரிட்டி நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் இந்த கிரவுண்டை தூக்கிட்டு வந்து மாஸ்டர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு ஐயாப்பா இது இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்கே, இது ஒர்க் பண்ணாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்தி கொடுக்குறாரு. இப்ப பாருங்க வேலை செய்யும். பாருங்க மாஸ்டர் வந்து கொடுத்த உடனே இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சார் வந்து சரி இப்ப 10:53 ஆயிடுச்சு. இந்த இதை பொறுத்தளவுக்கு அன்மியூட் பண்ணி மேம், அன்மியூட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க. இதுல டவுட்டுக்கு எப்படி இதா டைம் இருக்கும். ஓகே சார். லவ்லி விஷ்வா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பட் ஆடியோ கனெக்ட் ஆகாம இருக்கு. டவுட் கேட்குறவங்க ஆடியோ எனேபிள் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சார் கிட்ட ஏதாவது क्वेश्चंस கேட்டு கிளாரிஃபை பண்ணனும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனி டவுட், என்ன டவுட்டா கேளுங்க. இது என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது நீங்களே வீட்ல பண்ணலாம் இல்ல ஆபீஸ்ல பண்ணலாம். நீங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ரீனிவாஸ் கேளுங்க. ஸ்ரீனிவாஸ் தெரியாம பிரஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே யாரோ விஸ்வா
விஸ்வா இருக்காங்க, பட் ஆடியோ எனேபிள் பண்ணாம இருக்கு சார் அவரோடது. விஸ்வா விஸ்வா டவுட் இருந்தா கேளுங்க விஸ்வா. விஸ்வா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ராஜேஸ்வரி அன்மியூட் பண்ணிட்டு क्वेश्चंस கேளுங்க. எந்த क्वेश्चन இருந்தாலும் கேளுங்க. இது வந்து நம்ம வந்து இது பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இது வெரி 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 சிம்பிள். தாராளமா வந்து நீங்க இது சார் ஸ்கிரீன். ராஜேஸ்வரி ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றது யாரா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. கிளாஸ் நல்லா இருந்துச்சு மேம். கிளாஸ் எனக்கு கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. நல்லா இருந்ததுங்கிறது ஃபீட்பேக். பட் எனி டவுட்? நோ டவுட் சார். புரிஞ்சதா? இப்ப நீங்களே ஒரு இதை பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகுமா? ஆகும் சார். அதாவது இப்ப நான் வந்து ஒரு சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டா பேசுற டைம் தான் ஜாஸ்தி. பட் நான் சர்க்யூட்ல வந்து நான் பேசுற டைமை விட சர்க்யூட் டிசைன் பண்றது வந்து ஒரு சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டா இது மேக்ஸிமம் 2 minutes 3 minutes தான் சர்க்யூட்டை நான் பண்ணி போயிட்டே இருப்பேன். பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்பீடு. ரெண்டாவது வந்து ஒரு பயம் இல்லாம இருக்கணும். நம்ம வந்து நம்ம எல்லாம் ஸ்கில்டு பர்சன். உங்களை நீங்க எல்லாம் வந்து ஸ்கில்டு ட்ரெயினிஸ். ஓகேங்களா? தாராளமா நீங்க என்ன பண்ணணும், நல்லா பயம் இல்லாம ஒரு சர்க்யூட்டா நீ பொருளை கொடுத்தா தானே ஐயோ வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் அடிச்சிருமோ ஷாக் அடிச்சிருமோ அப்படி இப்படின்னு இது எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து தப்புன்னா தப்புன்னு மெசேஜ் கொடுக்கும், ரைட்னா ரைட்னு மெசேஜ் கொடுக்கும். இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால நீங்க இதுல வந்து பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ரியல் சர்க்யூட் பண்ணா எவ்வளவு ஈஸியா இருக்கும். நீங்க வீட்டுல இப்ப நம்ம செல்போன் எடுத்து எத்தனையோ நோண்டுறோம், எத்தனையோ ஆப்பை டவுன்லோட் பண்றோம், என்னென்னமோ ஸ்பீடா பண்றோம். பட் இந்த மாதிரி நீங்க ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி இது பண்ணி இதுல சர்க்யூட் போட்டு போட்டு நிறைய பழகினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐசிடிஎஸ்எம், ஐடி, இஎம், ஐஎம் அண்ட் தென் நிறைய கோப்பா நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது. இந்த இது எல்லாமே டிஎம்இ இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நிறைய சர்க்யூட் டெவலப் பண்ணணும், நிறைய சர்க்யூட் டிசைன் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ண. எனக்கு இன்னும் நிறைய சர்க்யூட் இருக்குது. எனக்கு டைம் போதா குறையினால நான் என்ன பண்றேன், சரி சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னொரு சர்க்யூட் காமிக்கிறேன், நீங்க அதை பாருங்க. நான் இப்ப ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு சர்க்யூட் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. நான் இன்னும் அடுத்த சர்க்யூட் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப வந்து ஷேர் ஆயிருக்கான்னு தெரியல. இப்ப வந்து ஆகலைங்களா? ஒரு நிமிஷம் ஷேர் ஆகும். ஒரு நிமிஷங்க. ஹலோ போய் ಆಯ್ತಿங்களா ಶೇರ್ ಆಯ್ತಾ? ಅರ್ಥ ಆಯ್ತಿಲ್ಲ ನಮ್ಗೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಅರ್ಥ ಆಯ್ತಿಲ್ಲ. ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಆಗಿಲ್ಲ? ಸರಿ. ಎದು ಸರ್ உங்களுக்கு ಏಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾಡಿ. ಕನ್ನಡದ. ಕನ್ನಡ. ನೀವು ಯಾರು? ನಾವು ಮೈಸೂರಿಂದ. சார் நிறைய கர்நாடகா ஸ்டூடண்ட்ஸும் ஜாயின் பண்றாங்க சார். அப்படிங்களா? வெரி நைஸ். ஓகே. இப்ப பாருங்க, நான் இப்ப ஒரு எல்இடி இப்ப நான் கனெக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த சர்க்யூட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சர்க்யூட்டா இருக்கும். பாருங்க, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரன்னிங் லைட் பாத்துருக்கீங்கல்ல, இப்ப நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இந்த சர்க்யூட் பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 555 ஐசி கவனிங்க. நான் இதை காமிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த சர்க்யூட் காமிக்கிறேன். ஒரு இது வந்து 4017 ஒரு ஐசி. 4017 ஐசி. அந்த ஐசில வந்து இப்ப பாருங்க ரன்னிங் லைட் போயிட்டு இருக்கு. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಈ ಸರ್ಕ್ಯೂಟ್ வந்து ನಿಮಗೆ ಬೇರೆ ಸರ್ಕ್ಯೂಟ್ಲಿ ನಾವು ಡಿಸೈನ್ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾರೆ. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து 555 ஐசி. இந்த 555 ஐசி இது வந்து ஒரு டைமர் ஐசி. இது வந்து கவுண்டர் ஐசி. சோ நான் இந்த 555 ஐசில இருந்து ஒரு 4017ங்கிற ஒரு கவுண்டர் ஐசி கொடுத்து, கவுண்டர் ஐசில இருந்து நம்ம என்ன பண்றேன், அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி, ஒரு தனி எல்இடி கொடுக்குறேன். தனி எல்இடி கொடுத்தா என்ன ஆகுது? ஹலோ, ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾಡಿ ಸರ್, ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಓಕೆ ಇಂಗ್ಲಿಷ್ಲಯಾ? ಓಕೆ. ನಾವು
we are going to this circuit. This one is 555 IC. 555 IC is the timer IC. Okay, timer IC, and then 4017 is the counter IC. Now you connect the LED, 10 LEDs. Okay, this 555 IC gives regularly series pulses. You see, 3 is the output. Regular series pulses to the 4017 clock pulse, and then this one is the Q1, Q2, Q3, Q up to Q9 is the output of the 4017 IC. This one is LED. Okay, this one is a simple circuit. This is the dancing light circuit. Dancing light circuit. You see in photos dancing LEDs. This is the simple circuit of dancing LED circuit. Okay. Okay. யாராச்சும் டவுட் இருந்தா கேளுங்கப்பா. நம்ம இதுல இருந்து யாருக்குமே டவுட் வரலையா? நான் இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் டவுட் இல்லைன்னா என்னை நீங்க மோட்டிவேட் பண்ணாதானே நான் அடுத்த இதுக்கு வந்து இன்னும் நல்லா இது பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கும். சார் எல்லாருமே உங்களுக்கு இங்க சாட்ல மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். கிளாஸ் சூப்பரா இருந்து அப்படிங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு இங்க சாட்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. டைம் 1 hour போனதே தெரியல. இது வந்து ನಮಗೆ ಕ್ಲಾಸ್ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಲೀವ್ ಮಾಡ್ತಿದೀವಿ ಕ್ಲಾಸ್. சரி, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அರ್ಥ ಆಗಕ್ಕೆ நான் வந்து டெவலப் ಮಾಡಿ அதுக்கு இது ಮಾಡ್ತಾರೆ. பாருங்க, இதுல வந்து 1 2 3 4 5 அப்படின்னு உங்களுக்கு எல்இடி எரியுது. இது நீங்க எங்கேயோ பார்த்திருப்பீங்க. எங்க அப்படின்னா இந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போகும். ஓகே, இவ்வளவுதான். இது வந்து ஒரு எல்இடி பார் கிராஃப். இதுல வந்து சாரி, இதுல வந்து நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். பட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இஸ் என்டரிங் இன் திஸ் நிமி இது. ஸோ வி ஆர் தேங்க்ஸ். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம். எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணனா நான் வந்து ஆக்சுவலா வந்து நல்லா இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே நான் வந்து இங்கிலீஷ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். பட் டைம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நான் இதை விட இன்னும் டெவலப்ல நான் நல்லா பண்றதுக்கு நான் இது பண்றேன். ஓகேங்களா? வேற எனி ஓகே, அவ்வளவுதானே மேடம்? டைம் ஆச்சு. மேடம் எப்படி இருந்துச்சு மேடம் ஃபீட்பேக்? எப்படி இருந்துச்சு? மேடம் இதுல வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இது நல்லா இருக்கு மேடம். நீங்க இதுக்கு யூடியூப்ல போட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களே வந்து அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து ஒரு பொருளை எடுத்து பிசிக்கலா எடுத்து செக் பண்ணி அது புகஞ்சு போய் அதெல்லாம் ஆகாம நம்ம இதுலயே அதாவது சிமுலேஷன் சாஃப்ட்வேர்லயே இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை டெவலப் பண்ணி இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிசிக்கலா எடுத்து நம்ம டெவலப் பண்ற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால இது வந்து எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் நன்றி. அவ்வளவுதான் மேடம். என்னோட பேர் சண்முகம். என்னுடைய இது கொடுத்துட்டுங்களா? அதாவது என்னுடைய போன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டுங்களா? கொடுத்துருங்க சார். ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் ஸ்டாப். ஓகே, என்னோட சரி இப்ப வந்து என்னோட நேம் வந்து சண்முகம். 9865128182 9865128182 என்னோட போன் நம்பர். என்னுடைய மெயில் ஐடி RITHIK ரித்திக் ரித்திக் shan@gmail.com. மேம் டைம் இருக்குங்களா? இன்னும் நிறைய மணி 11:03 ஆயிடுத்து. இன்னும் பண்றதா இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா நான் கண்டிப்பா பண்ணுவேன். அடுத்த செஷன் இல்லைங்களா மேம்? அடுத்த செஷன் அனந்தநாயகி மேமோட அம்மா ஹாஸ்பிடலைஸ் ஆயிட்டாங்க சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படியா? சரி, இன்னும் ஒரு கண்டினியூ பண்ணுங்க. ப்ரிப்பேர்டா இல்லனா நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாம். ப்ரிப்பேர்டுக்கு இல்ல, நான் இப்ப அவங்க ஏதாவது ஒரு சர்க்யூட் கேட்டாங்கன்னா நானே பண்ணுவேன். பட்
யாரோ ஒருத்தர் வந்து நம்ம இதுங்க யாருமே வந்து இந்த மாதிரி எப்படி சார் இது பண்றது என்னன்னு ஏதாவது டவுட் கேட்டாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சர்க்யூட் பத்தி டவுட் இல்லன்னா இருக்கா? க்ளோஸ் இந்த பண்ணிக்கலாம். ரெகுலேஷனை எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும், ஓபன் பண்ணணும், வேற எப்படி சர்க்யூட் டிசைன் பண்ணணும்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சார் கிட்ட கேளுங்க. மஞ்சுளா ராஜ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? சார் இது மெக்கட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வயரிங் இது வருது. ஓகே அதுல வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வயரிங் பண்ணுவாங்க இல்லீங்களா, அது ஆமாங்க. சிமுலேஷன் மூலியமா செஞ்சு காட்ட முடியுங்களா? அப்படியா? தாராளமா பண்ணலாம். Okay. நான் இப்ப பண்ணி காமிக்கணுங்கிறீங்களா? இஃப் யூ ஹேவ் டைம். ஓகே, நான் இப்ப ஒண்ணு பண்றேன். இப்ப சிம்பிள் சர்க்யூட் ஒண்ணு பண்றேன். நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல நிறைய சர்க்யூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க. அதாவது என்னென்ன வயரிங் இருக்கு உங்களுக்கு ஜெனரலா? சார் எங்களுக்கு ஜஸ்ட் Brown கண்ட்ரோல் wiring. பேனல் வயரிங் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அந்த பஸ் பேர் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து ஒரு எம்வி பேனல்ல yes, வந்து ஆமா, எம்வி பேனல்ல வந்து ஒரு டிபிக்கு வரணும். டெசிபிள், அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்க்கு வந்து அதுல இருந்து Yes, sir. ஐசிடிபி சுவிட்சுக்கு வந்து ஐசிடிபி சுவிட்ச்ல இருந்து லேத்துக்கு எப்படி வருது, Yes, sir. அந்த இதுல வந்து எப்படி எல்லாம் வந்து 3 ஃபேஸ் ஆர்ஒய்பி எப்படி வருது, அது லைன் வந்து கரண்ட் ஃப்ளோ எப்படி வரும். இப்ப ஒரு Yes, sir. மிஷின் அப்படின்னா ஒரு 10 ஹெச்பி ஒரு மோட்டார், இப்போ ஒரு லேத்ல வந்து ஒரு 10 ஹெச்பி மோட்டர் இருக்கு, அது கரண்ட் Yes, sir. எவ்வளவு டிரைவ் பண்ணும், இது எல்லாமே பண்ணலாமா? இதுலயே தாராளமா Exactly. பண்ணலாம். Yeah. பட் அது வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நாம வந்து நான் புதுசா ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்றேனாவே இப்ப எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல நான் கரெக்டா முடிச்சிருவேன். பட் இப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் தேடி எடுத்து நானே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கறப்ப உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஓகே ஓகே சார். கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? ஓகே. நான் அது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணாலும் நாட் ஒன்லி அது, அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொன்னு சொல்ற பாருங்க, மெக்கட்ரானிக்ஸ்க்கு வந்து பிஎல்சி வரும். ஆமா சார். எஸ். வருதுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் 8051, பேசிக்கா 8051 வரும். அது ஃபர்ஸ்ட் இயர்ல. எஸ் சார். ஃபர்ஸ்ட் இயர்ல வருதுங்களா? இப்ப அதுல வந்து கம்பைல் பண்றது, ஒரு சிமுலேஷன்ல வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து டெவலப் பண்ணி, அப்புறம் அதுல இருந்து ஒரு சர்க்யூட்டை டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் அது கம்பைல் பண்ணி எப்படி அந்த மோட்டாரை ரன் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே இதுலயே டிசைன் பண்ணலாங்க. எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். எல்லாமே இதெல்லாம் டிசைன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் அந்த சர்க்யூட்ல என்கிட்ட இருக்குது. பட் இப்ப என்ன ஆகும்னா, அது இப்ப நான் அது வந்து ஹேண்ட் நான் கையில வைக்காதனால நான் அதை தேடி எடுத்து பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். இப்ப முடிச்சு இது பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே சார். whenever you find time. ஓகே, thank you. ஓகே மேம். Thank you மேம். Thank you ma'am. ஓகே. Any other questions? ஹலோ, क्वेश्चंस அம்மா ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குற क्वेश्चंस இல்லனா க்ளோஸ் பண்ணிரலாம். Okay sir. Okay, thank you. Thank you sir. Thank you ma'am. Okay. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து செஷன்ஸ் இருக்காது, கிளாஸஸ்க்கும் வந்து போக முடியாது. ஐடிஐக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் இப்போ நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிளாஸ்ல. இப்போ சர்க்கும் டைம் இருக்கு, ஸோ ப்ளீஸ் என்ன கொஸ்டினாலும் கேளுங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஆமா, ஓப்பனா கேளுங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா பேசணும்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இது கூட தெரியலையா, அது கூட தெரியலையா அப்படின்னு யாரும் உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு வரல. எல்லாம் வந்து இப்ப நம்ம சொல்லி கொடுத்த, நான் வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தா நான் கத்துக்கிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க வந்து கொஞ்சம் கூட மேம் சொன்ன மாதிரி ஹெசிடேட் இல்லாம தைரியமா நீங்க கேளுங்க. தாராளமா நீங்க கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப உண்மையாலுமே எனக்கு ஒரு கோல்டன் டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு டைம் வந்து ஜாஸ்தியாவே கொண்டு போயிட்டாங்க. 11:10 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. சோ உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு. தாராளமா எதா இருந்தாலும் கேளுங்க, கேட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, செஷன் எண்ட் பண்ணலாமா சார்? க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே மேம், தேங்க்யூ.